வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் ப்ராப்ளம் சால்விங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். திங்கிங் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லி நம்ம பேச துவங்கினா அதில் நிறைய பேனலில் சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்க முடியும். முதல்ல ஜட்ஜ்மெண்ட், டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் எக்ஸ்பர்டைஸ், அப்புறம் இன்னும் அதனோட கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட எவால்யூட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அதில் பார்க்க முடியும். இப்போது ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொன்னால் என்ன, ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும், அதில் சில எது சரி அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த ப்ராப்ளம் சால்விங்கில் இது என்ன இருக்கும், நிறைய டிஸ்டர்பிங் ஸ்டிமுலஸ் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி கிடைக்கக்கூடிய செய்திக்கு ஒரு சொல்யூஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும். தெர் ஆர் இல் டிஃபைன்டு ப்ராப்ளம், அப்புறம் ரிச் ப்ராப்ளம் அப்படிலாம் இருக்கும். வெல் டிஃபைன்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான வழிமுறைகளும் அதில் சொல்லியிருக்கோம். அதாவது அதுக்கு என்ன டெஃபினேஷன், அது எப்படி செய்திருக்கு, அதுலேருந்து என்ன சீக்வன்ஸ் வரும், அவுட்கம் ஆஃப் தி ஒர்க் என்ன கிடைக்கும், வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னு எல்லா விதமான பாயிண்ட்ஸும் எல்லா சீக்வன்ஸ்லேயும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் என்னெல்லாம் உண்டு அப்படின்னு நமக்கு தெரியும். தட் மீன்ஸ் இட் இஸ் வெல் டிஃபைன்டு ப்ராப்ளம். We should find out which one give the proper solution to getting into the answer அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்க வேண்டாம், இருக்கிறத ஒரு சீக்வன்ஸாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒன்று ஒன்றா அடுத்த எவால்விங் லெவலில் அடுத்த ப்ராசஸிங்கில் மேலே பார்த்துக்கிட்டே வந்தால் அதில் நம்மளுக்கு அந்த வெல் டிஃபைன்டு ப்ராப்ளத்துக்கு ஹவு டு கம் அவுட் தி சொல்யூஷன், ஹவு டு ரீச் த சொல்யூஷன். கம் அவுட்னு சொல்கிறத காட்டிலும் ஹவு டு ரீச் த சொல்யூஷன், இது எண்டு ரிசல்ட்டை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு ஓவர் த பீரியட் ஒரு ப்ராப்ளமாக என்ன பண்ணால் நல்லிஃபை பண்ணுறது, இல்லைன்னா டிலீட் பண்ணுறது, விச் எவர் வாரண்ட்ஸ் ஃபார் த டைம். அக்கார்டிங்லி we can get into the solution, we can arrive at a solution, that is possible. அது வெல் டிஃபைன்டுக்கு. ஆனால் இல் டிஃபைன்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்ளத்தில் எந்த விதமான ஒரு டெஃபினேஷனும் கரெக்டாக இருக்காது, டெஃபினேஷனே ரொம்ப வேகாக இருக்கும். அப்புறம் டெஃபினேஷனில் கிளாரிட்டி இல்லாத அந்த கிளாரிட்டி இல்லாத சாத்தினால நம்மளுக்கு ஃபர்தராக அதில் யோசித்துக்க முடியாது. we cannot reason out what are all the negative aspects of this, அதை reason out பண்ண முடியாது. then what is the possibilities which is available, that is also we cannot என்ன கிளியராக பார்த்துக்க முடியாது. அப்போது நம்மளோட என்ன பண்ண முடியாது, ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட இந்த இல் டிஃபைன்டு ஆஸ்பெக்ட்ஸில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே புகுத்தி பார்த்தா we may arrive at a solution, we may find a end result for this, அப்படியெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆஸ்பெக்டில் கூட ப்ராப்ளம் சால்விங் இருக்குன்னா நாலெட்ஜபிள் ரிச் அப்படி ஒரு ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். அதாவது முன்ன அறிவு, இதுக்கு முன்னாடியே இதை பற்றின ஒரு அறிவு இருக்கணும், இதை பற்றின ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும், இதை பற்றின ஒரு முன் அனுபவம் இருக்கணும். அதுபோல் ப்ரீவியஸ் நாலெட்ஜில் ஆல்ரெடி அக்வயர்டு நாலெட்ஜ் வில் ஹெல்ப் யூ டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். அது ஏற்கனவே அக்வயர்டு நாலெட்ஜ் இல்லாட்ட போனால் அந்த புதுசாக அந்த வேலைக்கு போகணுமானா அந்த வேலையை செய்ய முடியாது. ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சம் ட்ரைவியல் ரீசனில் சொல்லலான்னா, ஒரு சமைக்கவே தெரியாதவங்கக்கிட்ட ஒரு கிச்சனில் கொண்டு போய் கொடுத்து இந்த க்ஷணம் இதை சில புது ஐட்டமாக ஒன்று சொல்லி அவங்கள்ட்ட இதெல்லாம் பண்ணி செய்து கொடு அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்களுக்கு அதுக்கு என்ன சப்ஸ்டன்ஸ் போடணுன்னே தெரியாதா இருக்கும், இல்லைன்னா எந்த ரேஷியோவில் போடணும்னு தெரியாதா இருக்கும். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரிப்பேரிங் திஸ் டைப் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் they do not know anything about it. தென் அப்படியே ஒரு நாலெட்ஜபிள் ரிச் அப்படின்னா ஒரு 7 வெரி குட் பண்ணுன்னு சொன்னால் எந்த விதமான 7 விதமான வெஜிடபிள்ஸ் ஒன்றா போட்டால் இட் வில் கோ டுகெதர் அதுவே தெரியாது. வாட் ஆர் ஆல் த அடிட்டிவ்ஸ் டு பி டேக்கன் இன் டு தட் they do not know anything about. அப்படிலாம் யோசிக்கும்பொழுது இதில் என்ன நடக்கும், அப்போது நாலெட்ஜ் ரிச் சொல்யூஷன் அப்படின்னு இருந்தால் எக்ஸ்பர்டைஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ தீஸ் திங்ஸ் ரிக்வயர்ஸ் யுவர் எக்ஸ்பர்டைஸ். ஓரளவுக்கு கிச்சனில் எந்தெந்த சாமான் எங்கே கிடைக்கும்னு தெரிஞ்சால் கூட அவங்களால இது போல் ஒரு சொல்யூஷன் இதுக்கு தே கேனாட் அரைவ் அட் எ சொல்யூஷன், தே கேனாட் ப்ரிப்பேர் த டிஷ் ப்ராப்பர். அதே சமயத்தில் அது ரொம்ப என்ன இருக்காது, பெலாட்டபுளாக இருக்காது, ஈட்டபுளாக இருக்காது, அது சப்ஸ்டன்ஸ்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். அதை ஆல்டர் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் 2 more hours அப்படிலாம் ஆயிரும். ஸோ அதனால் நாலெட்ஜ் ரிச் ஒரு சொல்யூஷன் வேணும்னு சொன்னால் அதுக்கு எக்ஸ்பர்டைஸ் நிச்சயமாக தேவை. எல்லாத்துக்கும் மேலே இந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டின்றது இது ஒரு சின்ன நேக்கு. எல்லா நேரத்துலையும் எப்போவும் கரெக்டாக சொல்யூஷன்
கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்ஸ் we started doing the work with focused mind, definitely it is assured என்ன பண்ணலாம், நம்மளுக்கு we can arrive at a solution அப்படின்னு கண்டுபிடிச்சிக்க முடியும். அதே மாதிரி வெல் டிஃபைன்டு ப்ராப்ளமாக இருந்தால் இட் இஸ் பாசிபிள் those who are having certain few amount of knowledge இருக்குது அப்படின்னா அவங்களால அந்த ரீசனிங் எபிலிட்டியை அப்ளை பண்ணி they can also find a solution, they can arrive at a result to do that இருக்கும். ஆனால் ill-defined ப்ராப்ளம் என்ன சொன்னால் இட் requires only என்ன நிறைய நேரம் காத்திருந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இல்லாட்டி போனால் இன்ட்ராஸ்பெக்டிவ் அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தான் நம்மளை தன்னை யோசித்து அது கூட பர்ஃபெக்ட் சொல்யூஷன் கிடைக்குமான்னு கேட்டால் பெரிய கொஷின் மார்க் தான். அதனால் ப்ராப்ளம் சால்விங்க்கும் திங்கிங் அந்த எபிலிட்டிக்கும் ரீசனிங் ஹவு இட் ஹெல்ப்ஸ் அப்படின்னு வரப்போகிற பகுதிகளில் ரொம்ப விவரமாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.